ஏம்மா அதுங்களை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாதுமா, அடிச்சு பத்தி விட்டுருக்கணுமா. எல்லாம் நீ சொன்னதுனால தான் பொறுத்துக்கிட்டு போயிட்டேன். இங்க பாரு, இப்போ கூட இவ்வளோ பிரச்சனை நடந்தும் மாப்பிள்ளை நல்ல மனுஷன், பரவாயில்ல, தன் பையன் பண்ணின தப்புக்கு அந்த பிள்ளைய துரத்தி விடாம இன்னைக்கு அந்த பிள்ளைய அந்த குழந்தைய ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி இதுவே நம்ம மாப்பிள்ளைக்கு ஒரு ஓட்டா மாறும். சரியா? நீ கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோட தான் அம்மா பண்ணியிருக்கேன். ஏம்மா அவன் முகர கட்டி பார்க்கவே எனக்கு பிடிக்கலம்மா, அவ்வளோ கோபம் மண்டைக்கு வருதுமா. எனக்கு மட்டும் என்ன ஆசையாவா இருக்குது இவ மூஞ்செல்லாம் முழிக்கணும்னு? அப்படியே உள்ள கொழுந்து விட்டு எரியுதுடி, கொழுந்து விட்டு எரியுது. அதெல்லாம் நம்ம வச்சு செய்வோம், விடு. என் புருஷன் பாவமா அந்த குடும்பத்தால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கிறாரு. அந்த ஊரில் ஒருத்தனும் என் புருஷனை பார்த்து நீயான்னு கேட்டது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வர்றவன் போகிறவன் எல்லாம் அவரை கேவலப்படுத்துறதுக்கு இவங்க 2 பேரும் தானே காரணம். அவளை சும்மாவே விடமாட்டேம்மா, அவளை நான் சும்மாவே விடமாட்டேன். மண்டபத்துக்கு அம்பட்டு செலவு பண்ணியிருக்காரு மாப்பிள்ளை. அதுக்கு உண்டான காசுக்கெல்லாம் இப்போ என்னம்மா பண்ணுறது? அதை கொடுக்கறதுக்கு தாம்மா அவர் போயிருக்காரு. கொடுத்துட்டு வருவார். இம்புட்டு செலவு பண்ணி ஒரு மொய்ப்பணம் கூட வாங்க முடியல. அம்புட்டு சோறாக்கி அம்புட்டும் அவ்வளோ கடந்துச்சு. நானும் அதம்மா நினச்சேன். அவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்க, எல்லாரும் முன்னாடியும் அவ்வளோ செய்கிறேன் இவ்வளோ செய்கிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு காசு பணம் போனதை கூட சம்பாரிச்சிக்கலாமா அடுத்த எலெக்ஷனில். ஆனால் என் மான மரியாதை போயிடுச்சேம்மா, அது எப்படிம்மா மீட்டு எடுக்க முடியும்? விடு விடு, அவளை வச்சு நம்ம 2 பேரும் செய்வோம். ஆத்திரம் தீர தீர அப்பதான் அவ பண்ணின தப்புக்கான தண்டனை என்னன்னு புரியும். அவ்வளோதாங்க, போது வேண்டாம், அதுக்கு மேலே வேண்டாம். என்னங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, அமைதியா இருக்கீங்க? என்னத்த பேச சொல்ற? ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்பா இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. இந்தாங்கம்மா டீ எடுத்துக்கோங்க. ஏங்க நமக்கு ரொம்ப முக்கியமா அவங்க 2 பேத்துக்கும் கொடுங்க. நாங்கள் கூட காலையில் ஏதாவது சாப்பிட்டோம், அவங்க 2 பேரும் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலை. அவங்களுக்கு கொடுங்க. நான் அப்பயும் சொன்னேன், போகிற வழியில் ஏதோ ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க சாப்பிட்றதுக்குன்னு. நீங்கள் டீ கடையாக பார்த்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீயே பார்க்குறல, போகிற வழிநடை ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சா? ஹோட்டல் இல்லைம்மா, அதனால தானே நான் சரி போகிற வரைக்கும் அந்த ஹோட்டல் போய் சேர்ற வரைக்குமாவது ஏதாவது ஒரு காப்பி தண்ணியாவது குடிப்போன்ட்டு தான் வாங்கினேன். இந்தாங்க 2 பேரும் டீ எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளை கண்டதை கடியதை போட்டு யோசிக்காதீங்க, சரிங்களா? பார்த்துக்கலாம், விடுங்க. அத்தை எல்லாரும் வெந்து நொந்து போய் இருக்கிறாங்க. என்ன லாலா லோலான்னு பாட்டு? இது என்னடி பெருங்கூத்தா இருக்குது? வாய் திறந்து ஒரு பாட்டு கூட பாடக்கூடாதா? ஏன் இந்த வீட்டுல என்ன பாட்டு கூட பாடக்கூடாதுன்னு ஏதோ சட்டம் கிட்டம் போட்டிருக்காங்களா? அடியே, இது இந்திய நாடுடி, இந்திய நாடு. ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னடி அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்களோ? ஆமா, துசுபுரியோகம் பண்றாங்க. போங்க அங்கிட்டு இருக்கிற கடுப்புல. அவன் வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்கிறான். சி, என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு. உனக்கு வயிற்றுச்சல் இல்லடி, அங்க வகை வகையா 16 வகையான கறி விருந்து வச்சாங்களே, அதை திங்க முடியலையேன்ற வயிற்றுச்சல்னு சொல்லு. அப்பயே கூட்டத்தோட கூட்டமா வந்து உட்காந்து கவ்வு கவ்வுன்னு ஒரு கவ்வி இருக்கணும். அதை விட்டு சீனு போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தோட போய் நின்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஷோ, இதுகிட்ட பேசினாலே மண்டை வலி தான். ஆமாடி, என்கிட்ட பேசினா உனக்கு மண்டை வலி வரும், உன்கிட்ட பேசினா எனக்கு தொண்டை வலி வரும். ஐயோ, ரைமிங்கா பேசுறேன்னு டைமிங்க்கு நம்மள ஆஃப் பண்ணுதே. ஏம்மா நான் வேணா ஒரு எட்டு போய் அண்ணி என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா? அவன் என்ன பண்ணுவா? இந்நேரத்துக்கு அந்த வீட்டுக்கு போயிருப்பா, அடிச்சு கழுத்த பட்டல அடிச்சு பத்தி விட்டுருப்பாங்க. இந்நேரத்துக்கு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பா. என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு குடும்பமே நிலக்குழஞ்சு போயிருக்குன்னு ஒரு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ரெடி வருத்தான், எனக்கு என்ன வருத்தான்? ஏன் பிள்ளையா போய் தப்பு பண்ணா? இங்க பாருங்க, 1000 தான் இருந்தாலும் உமாவும் உங்களுக்கு புள்ள மாதிரி தான். புள்ள மாதிரி வரும். எனக்கு இருக்குது ஒரே புள்ள, என் ஆண் புள்ள, என் சிங்க குட்டி தோரா மட்டும்தான். இங்க பாருங்க அத்தை, ஒரு குடும்பம் கெட்டு போயிருச்சுன்னு நினைச்சு ரொம்ப குதூகலிக்காதீங்க. நம்ம வீட்லயும் ஒரு பையன் இருக்குது. நாளை பின்ன நம்ம வீட்டுல இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நமக்கு எம்பிட்டு வருத்தமா இருக்கும். அதுக்கு தாண்டி சின்ன வயசுல அடிச்சு உதச்சு வளர்க்கணும். அடியாத மாடு படியாது. இதுகிட்டலாம் வாயே கொடுக்க முடியாது. ஏம்மா இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இந்த வீடு நகை நட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்களா என்ன? அதெல்லாம் நிச்சயம் நடந்துட்டு இருந்துச்சுல்ல. நிச்சயம் முடிஞ்சோடனே நைட்டு அந்த அத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்களாமா. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இன்னைக்கு அவங்களும் போயிட்டாங்க. இவங்க யார் வீட்டில் போய் இருப்பாங்க? மொத்தத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க.
அதுதானேம்மா எனக்கும் யோசனையாக இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த வீடு அது, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வீடு. இன்னைக்கு அந்த வீடு இல்லைன்னு நினைக்கும் போது அம்புட்டு வேதனையாக இருக்குது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு வாங்க, ஆசைக்கும் ஒரு அளவு தான். இப்படியா மொத்தத்தையும் கொடுத்துப்புட்டு அப்பயும் நான் தலையால் அடிச்சுக்கிட்டு சொல்கிறேன், வேணாத்த வீடெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணான்னு போய் அவங்க காலில் விழுந்து என்னென்ன வேலை பார்த்தாங்க. ஏய், அவளை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாதுடி. அவ காரியவாதி. காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பா, காரியம் முடிஞ்சா கழுத்தை பிடிப்பா. உங்களுக்கெல்லாம் அவளை பற்றி சரியா தெரியல. இன்னைக்கு பேசுகிறாளே, நாக்கில் தேனை தடவிட்டு பேசுகிறாளேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நாக்கில் மட்டும்தாண்டி தேனு, உள்ளுக்குள்ள தேளுடி தேளு. நான்லாம் அந்த காலத்துல அம்புட்டு கஷ்டப்பட்டேன்டி. எம்புட்டு சொத்தையும் அவ என்னென்ன வேலை பார்த்தா தெரியுமா? எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாது, வைக்க கூடாது, மொத்தத்துலயும் அவளே உழவு பார்த்து சம்பாரிச்சு வயிற்ற நடிச்சுக்கணும், பிள்ளைங்களுக்கு வாங்கி போட்டுக்கணும்னு நினைச்சா நான் சொத்தை பிரிச்சு விவரமா இருக்கவும் தூக்கிட்டு வந்துட்டேன். இல்லைன்னு வையே, இன்னைக்கு நீங்க வந்து சொகுசா உட்காந்துருக்க முடியாது. அதுகளோட சேர்ந்து நம்மளும் நடுத்தரவுல உட்காந்துட்டு 10 வீட்டுல தட்டை தூக்கிட்டு போய் அம்மா தாயே ஏதாவது போடுங்க அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கணும். இனிமேலாவது கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க. தினந்தோறும் நீயே என் காலுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். அந்த பாலை எடுத்து நீ டீ வச்சு குடிக்கணும்டி. அப்பதான் உனக்கு புத்தி வரும். அந்த வீணா போன பாலை குடிச்சா எனக்கு புத்தி வராது, சொறி சரங்குதான் வரும். இவகிட்ட பேசணும்னா நம்ம சந்தோஷத்துல குழி தோண்டி பழச்சிருவா. நாம போய் வெளியே நாட்டு நடப்ப பார்ப்போம். பார்த்தீங்களாம்மா, இந்த அத்தைக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கான்னு. நான் கூட அடுத்த வீட்டிலேருந்து வந்த புள்ள, ஆனால் இவங்க அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க எப்படி இருக்கணும், எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு பாருங்க. யாரம்மான்னு வந்துக்கிறது, என்ன சொல்கிறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. என்கிட்ட முன்னையே இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். நீங்கள் வேறம்மா, நீங்கள் எதுவும் பண்ணீங்கனாலும் நாளைக்கு உங்களே திருப்பிக்கிட்டு பேசுவாங்க. இந்தா அம்புட்டு தூரம் செஞ்சு இனி அக்காவும் அம்மாவும் இந்த ஊர் பக்கமே வரமாட்டோம், இனி இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போனாங்க. எம்புட்டு வேதனையாக இருக்குது தெரியுமா? நான்லாம் கல்யாணம் பண்ணி வந்த நாள்லேருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அம்புட்டு ஒரு அன்பு. அது மட்டுமா, அந்த வீட்டுக்காக 2 பேரும் அம்புட்டு உழைச்சி கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட உழைப்பெல்லாம் உறிஞ்சி குடிச்சுப்புட்டு இன்னைக்கு அவங்கள சக்க மாதிரி தூக்கி வீசிட்டாங்களேன்னு அம்புட்டு வேதனையாக இருக்குது. இந்நேரத்துக்கும் அக்காவும் அம்மாவும் எம்புட்டு நொந்து போயிட்டு இருப்பாங்களோ தெரியலை. ஆனால் ஒன்றுமா, நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. ஊரில் எனக்கு ஒரு வீடு இருக்குது. நான் செத்ததுக்கப்புறம் அந்த வீடு அந்த பிள்ளைங்களுக்குன்னு தான் நான் வச்சுருந்தேன். துரைக்கு கூட பிரச்சனை இல்லை. அந்த வீட்டை விற்றோ அந்த வீட்லேயோ அவங்க 2 பேர்த்தையும் வைக்கலான்னு நான் யோசிக்கிறேம்மா. நீ என்ன சொல்கிற? அம்மா, நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேம்மா, நீங்கள் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாமா. ஏன்னா இங்கே நம்ம ஒன்றும் வீடு வாசல் இல்லாமல் இல்லை, நமக்கு எல்லாமே இருக்குது. கடவுள் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்கான். ஆனால் அக்காவும் மாமாவும் அப்படி கிடையாது. பாவம் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைப்போம். நீங்கள் அந்த வீட்டில் வந்து இருங்கன்னு நான் சொல்கிறேன். சொன்னால் கேட்பாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் பாவமைமா, நானும் எப்போ கண்ணை மூடுவேன்னு எனக்கும் தெரியாது. அவங்க என் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கடைசி காலத்தில் எனக்கும் புள்ள குட்டிங்களோடு இருந்த மாதிரி இருக்கும். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கலல்ல? நான் இதில் என்னம்மா தப்பாக எடுத்துக்கிறது? நான் ஒன்றும் நினைக்கலம்மா, நீங்கள் அவங்களுக்கே கொடுங்க. அன்னிக்கிட்ட நான் சொன்னேன்னா அன்னி கோவப்படுவாங்க. என் பிள்ளையெல்லாம் பார்த்தா உனக்கு பிள்ளை மாதிரி தெரியலையா, அவங்களுக்கு கொடுக்குற வைக்கிறேன்னு சண்டை போடுவாங்கன்னு தான் நான் மண்டபத்தில் வச்சு எதுவும் சொல்லலை. இப்போதைக்கு பிள்ளைங்க இங்கே இருந்தாங்கன்னா மனசனோக யாராவது பேசுனா கஷ்டப்படுவாங்க. அவங்க முதல்ல போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு பொறுமையாக போய் எல்லாம் சொல்லிக்கலான்ட்டு தான் இருந்தேன். உங்ககிட்ட சொல்கிறேன், நீ இது யார்கிட்ட இப்போதைக்கு சொல்லிடாத. சரிங்கம்மா. நான் செத்தா கூட என் கழுத்தில் காதில் கையிலன்னு போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நீங்களும் அமுதாவும் பிரித்து எடுத்துக்கங்க. அவங்க வீடு எடுத்துக்கிட்டோம். உமாவை பற்றி கவலை இல்லை, அவளுக்குன்னு எல்லாமே கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. பெரிய வீட்டுக்கு போயிட்டா. இவங்க 2 பேரும் உங்க 3 பேத்த நினச்சாதான் எனக்கு வருத்தமே. ஐயோ அம்மா, நீங்கள் அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீங்கள் தீர்க்காயுசாக இருப்பீங்கம்மா, அந்த மாதிரி சொல்லாதீங்க. உன் குத்தம்மா என் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. என்னது, தங்க இங்கே உட்காந்துருக்கா? ஏய், எங்கடி வந்த? நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலான்னு வந்தா நம்ம வீட்டு பின்னாடியே பெரிய நடப்பு நடக்குதே. சம்மந்தி, இதுக்கப்புறம் வாயில சம்மந்தி சாமந்தின்னு ஏதாவது வந்துச்சு தொழிச்சு கட்டி போடுவேன் சொல்லிட்டேன்.
அடியே சாந்தா, உனக்கு சரியான ஆளு இந்த தங்கம் தாண்டி. சும்மா கிளி கிளி கிளி. என்ன ஆடுற பாத்தியா? கடவுள் சும்மாவா சொல்லியிருக்கேன்? வாழ்க்கை ஒரு வட்டம்னு. ஒரு காலத்துல நான் எல்லா சொத்தையும் நீயும் உன் புருஷனை அனுபவிச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு நான் பஞ்ச பரதேசி கணக்கா அடுத்த ஊர்ல போய் பிள்ளைய வளர்க்க அம்புட்டு கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை உனக்கு வந்துச்சாடி? இன்னைக்கு உன் பிள்ளைங்க எல்லாம் உன்னை விட்டு போயிருச்சுங்க. நீ நடுத்தருவில் உட்காந்து பிச்சை தாண்டி எடுக்க போற. ஆனா உன் முகரக்கட்டைக்கு எவனும் பிச்சை கூட போட மாட்டான். இல்லை தங்கம். ஓஹோ, என் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு உரிமை வந்துருச்சா? ஐயோ இல்லைம்மா, துணிமணியெல்லாம் உள்ள கிடக்கு, எதுவுமே இல்லை. அதான் இங்கே பாரு, நான் அப்பயே சொன்னேன்ல, கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டோ எதுக்குமே நீ வரக்கூடாதுன்னு. போகும்போதே எல்லாம் எடுத்துட்டு போக தெரியாதா உனக்கு? என்ன தங்கம்? ஏய், இல்லை, துணிமணியெல்லாம் வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தோம். அவசரமாக நேற்று கிளம்புவோம். துணி தானே வேணும், இரு வாரேன். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நடு தெருவில் நின்னேனடா. இதுதானே உன் துணிமணி? பொறுக்கிட்டு கிளம்பு. என்னம்மா வீட்டுல இருந்து இப்படி துணியை தூக்கி வீசுற? அப்புறம் உன் ஈத்தல் பீத்தல் துணியெல்லாம் வீட்டுல பகுமானமாக எடுத்து கொடுப்பாங்க, இப்படிதான் தூக்கி எடுத்து வீசுவாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் நான் வாழ்ந்த வீடு, நான் வாக்கப்பட்ட வந்த வீடு. இங்கேரு, எப்போ உன் புள்ள கழுத்துல என் பையன் தாலி கட்டினானோ அப்பயே இந்த வீட்டுக்கும் உனக்குமான சொந்தம் பந்தம் எல்லாம் முறிஞ்சு போச்சு, சரியா? இனிமே இது என் வீடு. இங்க உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் இந்த ரைட்ஸ் கிடையாது. இந்த வீடை மொத்தமா நாளைக்கு வெடி வச்சு வெடிச்சு தகர்த்தெறிய போறேன். இனிமே இந்த பக்கம் வரணும் போகணும்னு நீ கனவுல கூட நினைக்க கூடாது. ஐயோ, அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. என் புருஷன் நினைவா இருக்கிறது, அப்பப்ப நான் வந்து பாத்துக்கிறேன், அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இது என் வீடு, இங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்ல தேவையில்லை, சரியா? எனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண தெரியும். உன் வேலையை பார்த்து கிளம்பு போ. என்ன தங்கம் வேற சொல்லிக்கிட்டு இருந்த, அப்புறம் அம்புட்டு தான் பொறுக்கிட்டு கிளம்படி. எங்க போவேன், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றது? ஆண்டவனே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்ப நான் எங்க போறது? ஏய், எடுத்து கிளம்படி முதல்ல வேகமா. போறேன். என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற நடிப்புக்காரி, போடி. ஆடாதடா மனிதா, கொஞ்சம் ஆடி போட்டா அடங்கிடுவ மனிதா. தங்கம், இதுதான் சரி. இவளுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணும். மலைக்கு இடம் கொடுத்தான்னு வையே, நம்மளே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிவிடுவாளுங்க. நீ பண்ணினதுதான் சரி, டாப்பு டக்கரு. இவளுக்கிற மாதிரி ஆளுக்கெல்லாம் இதைத்தான் பண்ணணும். ஏய் வந்தியா, பார்த்தல்ல, வாயை மூடிக்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நாக்கு இருக்கு பத்தியா, நாக்கு இழுத்து வச்சு அருவாமனையில ஒரே அரிய ஆஞ்சு போடுவேன். அப்புறம் தான் நாக்கு நீளத்துக்கு பேச முடியாது, சரியா? போடி முதல்ல. அட கடவுளே, இம்புட்டு தூரம் நடந்து போச்சா? என்ன பண்றது, எல்லாம் ஒரு நிமிஷத்துல சொடக்க போற நிமிஷத்துக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அட பாவமே, அவங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? அவங்க குடும்பத்துல கல்யாண யோகமே யாருக்குமே இல்ல போல இருக்கு. ஒவ்வொரு கல்யாணத்துலயும் பிரச்சனை தான். போ, உமா பிள்ளைல நல்ல பிள்ளையா தானே இருந்தா, அவ ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணானே தெரியலையே. நேர கிரகம் யார சும்மா விடுது? ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில 1000 பிரச்சனை நடந்துச்சு, இப்போ இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம கல்யாணத்தை நடத்துறாங்கடே அப்படின்னு கொஞ்சமாவது பொறுமையா போறது இல்ல. எதுல அவசரப்படணுன்ற ஒரு விவஸ்தையே இல்லாம இந்த பிள்ளைங்க அவசரப்பட்டு குடும்பமே இப்போ போச்சு. அம்புட்டு வயிற்றுச்சலா இருக்கு எனக்கெல்லாம். ஏற்கனவே அந்த கல்யாணம் நின்று போய் இப்போ இந்த கல்யாணம் நின்று போயிருந்தா என்ன பண்றது? அந்த பையன் எனக்கு அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இருந்தானா, ஐயோ இந்த பிள்ளை வாழ்க்கையே போயிருக்குமே.
இப்ப எல்லாருமே அதான் சொல்றாங்க. அந்த பையன் மட்டும் மாத்தி கீத்தி பேசியிருந்தா இந்த புள்ள வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிருக்கும். ஏதோ அந்த பையனை கொஞ்சம் நல்லவனா இருக்க போக நான் தான் காரணம்னு சொல்லிவிட்டேன். இல்லைன்னா பெருசா அந்த பொண்ணு வாழ்க்கையே போயிருக்கும். இனி காலத்துக்கு கல்யாண யோகமே இல்லாம போயிருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்போ அந்த அம்மா எங்க இருக்கு? அவ 2 பேத்தையும் கூட்டிக்கிட்டு போனுச்சு. எங்களெல்லாம் பஸ் ஏற்றி விட்டாங்க. நாங்கள் அப்படியே பஸ்ஸில் வந்துட்டோம். அவங்க என்னானாங்க ஏதாங்கன்னு நாங்கள் கண்டுக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. இப்போ ராணியும் அவங்களாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. உமாவும் அவள் வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் இந்த கிழவி நிற்க வச்சு கூட்டிக்கிட்டு போவாங்களா? நானா இருந்தேன்னு வையி பேச மானவரியே பேசியிருப்பேன். நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி. அவங்கெல்லாம் கம்முன்னு போயிட்டாங்க. இருக்கிற வீடையும் எழுதி கொடுத்துட்டாங்க. இனி தங்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியல. அதான் என்ன பண்றாங்களோ எனக்கும் ஒன்றும் புரியல. தங்கமும் வீட்டில் சேர்க்க மாட்டாளே. அதுதான் தங்கமும் சேர்க்க மாட்டா. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு ஊர்ல எவனும் வீடு கொடுக்க மாட்டான். அவங்கள பகைச்சிக்கிட்டா அப்புறம் நம்மள வச்சு செஞ்சு கொடுவா அந்த தங்கம்னு. என்ன பண்ணுவாங்களோ. என்னதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் பொண்ணுங்களுக்கு சுதந்திரன்றதே இல்லாம இருந்துச்சு. ஏதோ அத்தனை தலைவர்களும் தான் உயிரை கொடுத்து பாடுபட்டு பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கா பாத்தியா அந்த புள்ள? காலம் கெட்டு போச்சுமா. நம்ம என்னதான் பெற்றவங்க கஷ்டத்தை பிள்ளைங்க பார்த்தாலும் வச்சாலும் அதுங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்குதுங்க. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வுனே தெரிய மாட்டேங்குதே. என்ன தீர்வு? சின்ன வயசுல இருந்து பெற்றவங்க இது தப்பு இது சரின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதையும் மீறி பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அதுங்க தலையிடத்தேன்னு விட வேண்டித்தான். ஒவ்வொரு பிள்ளைங்களை பெற்றவங்களும் தன்னோட பசங்க கிட்டையும் தன் பிள்ளைங்க கிட்டையும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம பாட்டுக்கு பிள்ளைங்க வளருதுங்கன்னு சொல்லிட்டு விட்டோன்னா இந்த மாதிரி நிலமை தான். என் பையன் இப்போ என் நிலமையை பார்த்தீங்களா? சின்ன வயசுலேருந்து அவனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து இன்னைக்கு என்னையவே கை ஓங்கிட்டு வாரான். இன்னைக்கு இவங்க பிள்ளை இந்த மாதிரி ஒரு நிலமை. நம்ம பிள்ளைங்களுக்கு தனி ரூமு கொடுக்கணும். அவங்க வருங்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம பிள்ளைங்கள தான் பக்கத்துலேயே வச்சுக்கணும். அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும். ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா டக்குன்னு பக்கத்தில் நின்று என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நம்ம செக் பண்ணணும். வாரந்தோறும் தன்னோட புக்கு பேக்கு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுங்க. இந்த மாதிரி தவிர முளையிலே கிள்ளி வீசினா மட்டும்தான் வருங்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விளைவுகள் வந்து பெற்றவங்களும் தப்பிக்க முடியும். பிள்ளைங்களும் படு பாதாள குழியில் விழுகிறதுலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையும் போயிடும். சிந்திச்சு செயலாற்றுங்க. எனக்கு வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. பாரு ஒரு வாரம் கொஞ்சம் பயமா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிடும். சரியா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாரு வையே. அதுலேயே அப்பாவும் அம்மாவும் மாறிடுவாங்க. சரியா? அடிமையில அடி அடிச்சா அம்மையும் நகரும். இவங்க நம்ம பாசத்தால் புரிய வச்சு அவங்கள மனசை மாற்றுவோம். சரியா? சரி. அதுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா? இல்லை, ஃபோன் பண்ணலை. எங்கே போயிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல. ஒன்றும் தெரியலையேங்க. நம்ம வெளியே போகிற மாதிரி சூழ்நிலையில இருக்கோம். எல்லாரும் இருக்கிறாங்க. அம்மாவை அங்கே அண்ணனும் கூட்டிகிட்டு போகலை, அவளும் கூட்டிகிட்டு போகல. இப்போ அது என்ன தான் பண்ணணும்னே தெரியல. நம்ம நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இப்போ எங்கே இருக்கோ புரியலைங்க. பயமாகவும் இருக்குது, அதே சமயம் பாவமாகவும் இருக்குது. நம்ம தப்பு பண்ணாலும் நமக்கு துணையாக இருந்து நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. யாரு? நான் அம்மா அப்பாட்ட பேசுகிறேன். அவங்க யாரும் அவங்கள பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டோடு இருக்கட்டும்னு சொல்லி பார்க்குறேன். சரியா? ஏதாவது ஒன்று பண்ணுங்கங்க. பாவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்ட ஆள். இன்னைக்கு அது கஷ்டப்படுறத நம்ம பார்க்கக்கூடாதுங்க. சரி. என்னம்மா என்ன ஆச்சு? அந்த வீட்டுக்கு போனேன், அப்புறம் என்ன ஆச்சு? நான் போய் கொஞ்ச நேரம் தான், உடனே அவள் பின்னாடியே வந்துட்டா. வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர பார்த்தா புட்டிச்சு 4 போடு போட்டேன். வீடு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் என்னடி வீட்டில் உரிமை கொண்டாடுறேன்னு நான் துணிமணி எடுக்க வந்தேன்னா துணிமணியா அப்படின்னு நான் உள்ளே போய் அள்ளி கொண்டு வந்து அவன் மூஞ்சிலே தூக்கி வீசினேன். இனிமேல் இந்த போகிறதுக்கு போக்கடை இல்லாமல் எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்கிட்டோம். அப்போ தான் அவளுகளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அறிவு வரும். கொஞ்ச நேரத்தில் நல்லா அந்த குடும்பம் மான மரியாதையே வாங்கி விட்டாளுகளை அதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் பாரு ஆப்பு அவளுகளுக்கு. எதுக்கு இவ்வளோ அவசரம்? அவங்க பாட்டுக்கு ஒரு ராத்திரி இருந்துட்டு எங்கிட்ட வீடு பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல. இங்கே பாருங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லதே நினைக்க கூடாதுங்க. நல்லது நினைச்சோன்னு வைங்க நம்மளை ஏமாளி கோமாளி ஆக்கிடுவாளுங்க. இப்படி ஒருத்தி கமுக்கமாக நம்ம வீட்டில் வந்து உக்காந்துருக்கான்னு பார்க்குறீங்கல்ல. இவ்வளோ விஷயத்தையும் கமுக்கமாகவே முடிச்சிருக்காளுங்க. அப்படி இருக்கவங்களுக்கு பாவம் புண்ணியம் பார்க்க சொல்கிறீங்களா? அதான் அங்கே ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு அந்த வீடை இடிக்கணும்னு.
ஆள் வந்தோனையும் அந்த வீடு இடிச்சு தரமட்டமாக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவளுகளுக்கெல்லாம் இந்த தங்கம் யாருன்னு தெரியும். வாழ்ந்த வீட்டை போய் இடிக்கிறேன்ற அப்படிலாம் பேசாத. இல்லைங்க, என் ஆத்திரம் அடங்காது. அவளுக்கு எனக்கு செஞ்ச பாவத்தை என்னால் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நாளைக்கு அந்த வீடை இடிக்கிறது தான். அதை பார்த்து எல்லாம் வயிற்றுச்சல் பட்டு கிடக்கட்டும்.